எனக்கு ஒரு சந்தேகம். 1990 அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கப் நிறுவனங்கள் எல்லாமே இந்தியாவை குறி வச்சாங்க. ஏன்னா அப்போ வந்து இங்கே மேக்கப்ன்றது இருக்குது. அதாவது யார் போடுவாங்கன்னா, இந்த நடிகர் நடிகைகள் ரொம்ப வசதியானவங்க அவங்கெல்லாம் மேக்கப் போடுவாங்க. இந்த அடிமட்டத்தில் உள்ளவங்களாம் அதை பற்றி ஒன்றும் பெருசாக இல்லை. என்ன மஞ்சள் பூசுவோம் அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சு. இவங்க குறி வச்சு என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்குள்ள பெண்களை கவரணும். பெண்களை கவரணும்னா என்ன பண்ணோம் யோசிச்சாங்க. 1994 உலக அழகியா ஐஸ்வர்யா ராயை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் யுக்தாமுகி, பிரியங்கா, அப்படி இப்படின்னு நிறைய பேர், அதாவது 94, 96, 98, 2000 வரைக்கும் எல்லாம் இந்தியாவில் உள்ள உலக அழகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க மூலமாக இந்த காஸ்மெட்டிக் பொருளை வந்து விளம்பரம் செஞ்சு நல்ல மக்கள் மனசில், அதாவது இந்திய பெண்கள் மனசில் வந்து பதிஞ்சிட்டாங்க நல்லா. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2000க்கு அப்புறம் இந்தியாவிலேருந்து ஒரு அழகி கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவே மாட்டாங்க. நல்லா பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவங்க அடுத்த பெண்களை மயக்கிறதுக்காக வேறு நாட்டை பார்த்து போயிட்டாங்க. இந்திய பெண்கள் அதில் விட்டு வெளியிலேயே வர முடியாத லெவலில் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் 90s 90 அந்த காலகட்டங்கள்லாம் எங்கேயாவது நீங்கள் இந்த பியூட்டி பார்லர் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எங்கேயும் பார்க்கவே முடியும். இப்போ தெருவுக்கு ஒரு பியூட்டி பார்லர் இருக்குது. அந்த அளவுக்கு அடிமட்ட பெண்கள் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து அந்த மேக்கப் மோகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இது ஒரு உலக அரசியல் தான், தெரிஞ்சது தான். தெரிஞ்சு நம்ம பெண்கள் போய் ஏமாறுறோமே அப்படின்றது தாங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்குது. ஏன் அப்படி ஏமாறுறோம்? இருங்க, இன்னொரு சின்ன சந்தேகம். டாஸ்மாக் வந்து நஷ்டத்தில் இயங்குறான். இதை நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆனால் உண்மையாக அதுதான் சொல்கிறாங்க. அதாவது டாஸ்மாக் நிறுவனம் வந்து தயாரித்து கொடுக்குறதோட சரி, அதை வாங்குறது நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வாங்கி விற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 10 ரூபா 50 பைசாக்கு ஒரு குவார்ட்டர் வாங்குறாங்களாம் கவர்மெண்ட்டில். வாங்கி 140 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். இவங்களுக்கு 19 தானே கொடுக்குறாங்க. 19னா இந்த செலவு எல்லாமே வந்து 9 ரூபா 50 பைசா வந்துருதான். 1 ரூபா தான் லாபம் நிற்குதான் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு. அந்த 1 ரூபாயில் அங்கே வேலை பார்க்குற வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த கடைக்கு வாடகை கொடுக்கணும், அந்த லோடு எடுத்துகிட்டு போகிற லாரிக்கு வாடகை கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சமாளிக்க முடியாமல் திணறிட்டு பல கோடி ரூபா நஷ்டத்தில் இருக்கிறாங்களாம் அப்படின்னு தகவல். எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இதுவும் மக்களை ஏமாத்துறதுக்கு அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இப்படி சொல்லி ஏமாத்துறாங்களோ இல்லை பொய் சொல்கிறாங்களோ, அதுதாங்க எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது.